Subscribe my channel. பக்தியில கேள்விகளும் சோதனையும் அவ்வளவு செய்யக்கூடாது. சாமி சொல்லிட்டாருன்னா அதை அப்படியே செய்யணும். சில பேர் நிறைய கோயிலில் கேட்பாங்க, சாமிக்கு இது வாங்கி கொடுங்க, அதை வாங்கி கொடுங்கன்னா நம்ம உடனே யோசிப்போம், அதை எவ்வளோ வரும் அது வரும் கேட்டுட்டாருன்னா உடனே செஞ்சிடணும். அப்படி முக்தி மண்டபத்துக்கு வான்னு அந்த சிவாச்சாரியார் ஐயா சொல்ல உடனடியாக சிதம்பரம் ஐயா அந்த முக்தி மண்டபத்துக்கு போய் பார்க்கிறார். ஒருத்தரையும் காணோம். நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், ஏமாத்துட்டாங்க இப்படி சொல்லி நாம் வழியோடு நின்று ஒருத்தரையும் காணும் புலம்பியிருப்பானா, சிதம்பரம் சுவாமிகள் அப்படி புலம்பவில்லை. அங்கேயே உட்கார்ந்து திருப்புகழ் பாடுகிறார். முருகனை நினைத்து திருப்புகழ் பாடுகிறார். ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடுமடியார்கள் பத மே துணையது என்று நாடும் அப்படின்னு உருகி உருகி திருப்புகழை பாடுகிறார். முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிறார். அப்படியே நேரடியா காட்சி கொடுக்கிறார். எந்த கை அருணகிரிநாதருக்கு தீட்சை கொடுத்ததோ, எந்த கை அகத்தியருக்கு தமிழ் கொடுத்ததோ, எந்த கை வள்ளலாரை வாழ வைத்ததோ அதே திருக்கையினாலே முருகப்பெருமான் அவருடைய உடலை தொட்டு அந்த நோயை நீக்குகிறார். அந்த கட்டியை அப்படியே நீக்கி அந்த பிணியை போக்குகிறார். இதை பார்த்து அந்த மெய் சிலிர்த்த அந்த அனுபவத்தோடு அந்த அனுபவத்தை அப்படியே சிதம்பரம் சுவாமிகள் அன்று முதல் காஞ்சிபுரம் சிதம்பரம் முனிவர் அப்படிங்கிற திருநாமத்தோடு அழைக்கப்பட்டார். அற்புதமான மகான். இந்த அனுபவங்களை எல்லாம் முருகப்பெருமானுக்கு வாடாத ஒரு மாலையாக சாத்தணும்னு முடிவு பண்றாரு. ஏன்னா இப்ப அவருக்கு ஒரு பிணி வந்தது. முருகப்பெருமானை திருப்புகழ் பாடினார். முருகப்பெருமான் காட்சி கொடுத்தார், பிணியை நீக்கி வைத்தார். இதோட முடிஞ்சு போச்சு. ஆனா அவர் என்ன நினைச்சார் அப்படின்னா, எனக்கு வந்த பிணி என்னுடைய நல்ல ஊழ், நான் செய்த தவம், முருகனுடைய திருவருள் எனக்கு இதெல்லாம் கிடைத்தது. இப்ப நம்மள மாதிரி இருக்க அடியார்களுக்கெல்லாம் ஒரு பிணி வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்றது? நம்மளுக்கு தவமும் கிடையாது, பெரிய தவமோ முயற்சியோ திருவருளோ இதெல்லாம் ரொம்ப கம்மியானவங்க நம்மெல்லாம். இப்ப நமக்கு ஏதாவது ஒரு பிணி வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு அருளாளர்களுடைய மனம் என்ன பண்ணும்னா, எனக்கு கிடைச்சிருச்சு போதும்னு நினைக்காம அடுத்து வரக்கூடிய அடியவர்களுக்கு இதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் தான் யோசிப்பாங்க. அப்படி காஞ்சிபுரம் சிதம்பரம் முனிவர் என்ன பண்ணாரு, இமயமலையில் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் முருகப்பெருமான் தனக்கு நடந்த அனுபவங்களை தன்னுடைய ஆத்மாவின் மூலமாக கோவில்களுக்கு அந்த அனுபவத்தை எல்லாம் பதிவு பண்றார். அந்த பதிவு பண்ண அந்த மந்திரத்திற்கு பெயர் சுப்பிரமணிய கடவுள் சேத்திர கோவை பிள்ளை தமிழ். நல்லா குறிச்சுக்கணும், சுப்பிரமணிய கடவுள் சேத்திர கோவை பிள்ளை தமிழ். இதை நீங்க நிறைய முன்ன நம்மளுடைய கூகுள்ல போட்டாலோ இல்ல முயற்சி பண்ணாலோ நிச்சயமாக அந்த பதிகங்கள் கிடைக்கும். அதுல சுவாமி ஒவ்வொரு கோவில்லையும் முருகன் எப்படி இருக்கிறார், நார்த் இந்தியால ஒரு 10 கோவில் சொல்றார். காசியில விநாயகரை தொடங்கி விநாயகருடைய வழிபாட்டினுடைய விநாயகர் மாலையை தொடங்கி பல கோவில்கள், அதுல திருப்புகழ் பாடல் பெற்ற தலங்கள் இத்தனையும் பாடி நிறைவாக சுவாமி தன்னுடைய அனுபவத்தை இதிலே பதிவு செய்கிறார். எப்படி பதிவு பண்றாருன்னா, ஆணிப்புண் முத்தி மண்டபமேவு கட்சியினுள் அடியேனை ஆண்டு கொண்டு என் அகத்தில் வந்த பிணி தீர்த்த உடவு முன்னற்கும் ஆறுமுக மெய் தெய்வமே அப்படிங்கிறார். என்னுடைய உடலிலே வந்த பிணியை தீர்த்து வைத்த ஆறுமுக மெய் தெய்வமே. முருகப்பெருமான் 6 முகத்தோடு தன் பிணியை தீர்த்து வைத்தார் அப்படிங்கிறத அற்புதமாக பதிவு செய்து நிறைவாக சுவாமி கிட்ட என்னுடைய தேகத்தில் இருக்கக்கூடிய உயிரை நீ உன்னுடைய பாதத்தில் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும்னு அற்புதமாக 100 கோவில்களுடைய பதிகங்களை எல்லாம் பாடி அற்புதமாக அருளி இருக்கிறார். இது 100 பாட்டு இருக்கிறது. இதை மாசத்துல ஒரு முறையோ இல்ல வருடத்தில் ஒரு முறையோ உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ, முருகனுடைய திருவருள் கைகூடியது என்றால் நிச்சயமாக இந்த சேத்திர கோவை பிள்ளை தமிழை பாடினோம்னு சொன்னா 100 கோவில்களுக்கு போன பலன் ஒரு அடியாரை